Hello friends, வணக்கம். Welcome back to Happy Homemakers Kitchen. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ஸ்நாக் ஐட்டம் பட்டர் முறுக்கு. வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு பாப்போம். தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பாப்போமா? 4 கப் அளவுக்கு பச்சரிசி. நீங்க மாவு பச்சரிசி வேணாலும் எடுத்துக்கலாம், இல்ல சாப்பாட்டு பச்சரிசி வேணாலும் எடுத்துக்கலாம். நான் இந்த கப் அளவுல எடுத்திருக்கேன். அதுக்கு 1 கப் அளவுக்கு கடலை பருப்பு, 1 கப் அளவுக்கு பாசி பருப்பு, 1/2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை அல்லது வறுத்த கடலை. பச்சரிசியை நல்ல ஈரமான ஒரு துணியில நல்லா தொடச்சு எடுத்துக்கோங்க. ஈரம் போக எடுத்து வச்சுக்கோங்க. கடலை பருப்பையும் பாசி பருப்பையும் நல்ல செவக்க வாசனை வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம வறுத்து வச்ச கடலை பருப்பும் பாசி பருப்பும் ஆறி ரெடியா இருக்கு. இப்ப இதை அந்த அரிசியோடையும் பொட்டுக்கடலையோடையும் சேர்த்து போட்டு மிஷின்ல கொடுத்து நல்லா நைஸா திரிச்சிட்டு வந்துடலாம். இப்ப மிஷின்ல கொடுத்து இந்த மாவை நல்லா திரிச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். இதை நல்லா சலிச்சும் எடுத்து வச்சிருக்கேன். கல்லு மண்ணு இல்லாம இருக்கிறது நம்ம இந்த மாதிரி டீப் ஃப்ரை பண்ற எல்லா ஸ்நாக்ஸ்லயும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எங்கேயாவது ஒரு இடத்துல கல்லு மண் இருந்ததுன்னா கூட வெடிக்கும். அது இப்போ 1 கப் அளவுக்கு மாவு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எண்ணெயில செய்யற பொருட்கள்லாம் வெடிக்கிறதுக்கு முக்கியமான ரீசனே அதுல இருக்கிற தூசி தான் பார்த்தோம் இல்லையா? சோ அதனால என்ன பண்ணோம்னா, ஒரு பவுல்ல ஒரு சிட்டிகை அளவுக்கு பெருங்காயம் எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுக்கு கரெக்டா 1/2 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்படும். இந்த தண்ணியை நான் இந்த பவுல்ல எடுத்துக்கிறேன். இதை நல்லா கலந்து விட்டுட்டு வடிகட்டி இதுல விட்டு நம்ம பிசைவோம். இந்த 1 கப் மாவுக்கு 1/2 கப் தண்ணி சரியா இருக்கும். இதை நல்லா கலந்துக்கலாம். மாவோட 1 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம், இல்ல 1 டீஸ்பூன் அளவுக்கு சூடான எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு சீரகம் போட்டுக்கிறேன். வேணா நம்ம எள்ளு கூட சேர்த்துக்கலாம். இந்த வெண்ணெயை போட்டு இந்த மாவோட நல்லா நம்ம பிசைஞ்சுக்கலாம். வெண்ணெயை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த தண்ணியை இப்படி வடிகட்டி இதுல எடுத்துப்போம். முறுக்கு அச்சுல இந்த மாதிரி நட்சத்திர அச்சு 1 போட்டதோ இல்ல 3 போட்டதோ போட்டுக்கோங்க. கொஞ்சமா எண்ணெய் தடவிக்கலாம் ஒட்டாம வரதுக்காக. நல்லா காஞ்சதும் நம்ம இந்த முறுக்க பிழிஞ்சுக்கலாம். புழியறப்ப எப்பவும் கொஞ்சமா புழிஞ்சு விடுங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு மூடி, அந்த வானலியை மூடுற அளவுக்கு சைஸ்ல ஒண்ணு எடுத்து எப்பவுமே பக்கத்துல வச்சுக்கோங்க. வெடிச்சுது அப்படின்னா உடனே இதை போட்டு மூடி கேஸ் ஆஃப் பண்ணிட்டோம்னா நம்ம மேலெல்லாம் தெரிச்சு அடிபடாம இருக்கும். ஒரு பக்கம் நல்லா வெந்ததும் அடுத்த பக்கம் திருப்பி போடலாம். உங்களுக்கு இந்த மாதிரி தனித்தனியா வேணும் அப்படின்னா நீங்க இப்படி லேசா அப்படி உடைச்சு விட்டீங்கன்னா போறோம், நமக்கு தனித்தனியா கிடைக்கும். இல்ல உங்களுக்கு ஷேப்பா வட்டமா தான் வேணும் அப்படின்னா கீழே ஒரு பட்டர் பேப்பர்லயோ இல்ல ஒரு துணியிலயோ நீங்க அந்த ஷேப்பை வட்டமா செய்துட்டு அதை ஒரு தோசை திருப்பி வச்சு எடுத்து நீங்க போட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஷேப் கிடைக்கும். நான் பட்டர் முறுக்கு இப்படிதான் இருக்கும் அப்படிங்கறதுனால நான் இதே மாதிரி பிழிஞ்சு விட்டுட்டேன். இப்போ இந்த மாதிரி நல்லா அந்த சத்தம் அடங்கின உடனே எடுத்துடலாம். இப்ப பாருங்க எவ்வளவு தங்க நிறத்துல அருமையான பட்டர் முறுக்கு ரெடி. எண்ணெய் ஐட்டம் செய்யறப்ப இந்த மாதிரி பக்கத்துல தோசை கல் வச்சுக்கிட்டோம்னா அதுல எடுத்து போட்டுக்கலாம். சோ எண்ணெயும் வேஸ்ட் ஆகாம இருக்கும். நமக்கும் பாத்திரம் தேய்க்கிற வேலை மிச்சம். இதே மாதிரி இப்ப நம்ம அடுத்தடுத்த ஈடையும் பிழிஞ்சு விட்டுடலாம். எண்ணெய் மிதமான சூட்ல இருக்கிறது நல்லது. உங்களுக்கு மிஷின்ல கொடுத்து அரைக்கிற சௌகரியம் இல்லை அப்படின்னா நீங்க அரிசி மாவு தனியா வாங்கிக்கோங்க, கடலை மாவு தனியா வாங்கிக்கோங்க. பைத்தம் பருப்பை நல்லா வறுத்துட்டு மிக்சியில போட்டு பொடி பண்ணி சலிச்சு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி பொட்டுக்கடலையும் நல்லா மிக்சியில சலிச்சு எடுத்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதே ரேஷியோல மிக்ஸ் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு செஞ்சாலும் நல்லா வரும். நிறைய செய்யற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா பிசைஞ்சுக்கோங்க. எல்லாத்தையும் ஒன்னா பிசைஞ்சு வச்சோம்னா மாவு புளிச்சிட்டு கொஞ்ச நேரத்துல அந்த கலர் போயிடும், இந்த கோல்டன் கலர் வராது. மாவை நீங்க வறுத்து அரைச்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா 3 மாசம் வரைக்கும் நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம வறுத்து அரைக்கிறதுனால அவ்வளவு சீக்கிரம் வண்டெல்லாம் எதுவும் வராது. சோ ஈவினிங் நம்ம டீ டைமுக்கு கூட கொஞ்சமா வேணாலும் போட்டு செய்துக்கலாம். தீபாவளிக்கு செய்யறதுக்கு இந்த மாதிரி பலகாரம் செய்யறதுக்கும் நல்லா இருக்கும். இது நம்மளோட சுவையான பட்டர் முறுக்கு தயார்.